ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரான் இஸ்ரேல் போருக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முன்மொழிந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியுள்ளது ஈரான். பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய பொதுநலவாய கற்றல் குழுவில் கலந்து கொள்ள இன்று கனடா விஜயம். கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திற்கு இணையாக கொழும்பு மத்திய பேருந்து நிலையத்தை நவீனமயப்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. புதிய அரசாங்கத்தின் நல்லிணக்க முயற்சிகள் குறித்து ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகருடன் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் பேச்சுவார்த்தை. கொட்டாஞ்சேனை மாணவியின் வழக்கு விசாரணையின் முன்னேற்றம் குறித்து அறிக்கை அளிக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் போலீசாருக்கு உத்தரவு. இஸ்ரேல் ஈரான் இடையிலான போர் அமுலுக்கு வந்துள்ளதாகவும் அதை தயவு செய்து மீற வேண்டாம் எனவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மத்திய கிழக்கு நாடுகளான இஸ்ரேல் ஈரான் இடையிலான போர் உச்சகட்டத்தை எட்டிய நிலையில் ஈரானின் 3 அணு ஆயுத தளவாடங்கள் மீது பஸ்டர் பங்கர் குண்டுகளை போட்டு அமெரிக்கா அதிரடி தாக்குதல் நடத்தியது. இதனையடுத்து நேற்றிரவு கட்டாரில் உள்ள அமெரிக்க விமானப்படை தளங்கள் இஸ்ரேல் ஈரான் இடையிலான போர் அமுலுக்கு வந்துள்ளதாகவும் அதை தயவு செய்து மீற வேண்டாம் எனவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மத்திய கிழக்கு நாடுகளான இஸ்ரேல் ஈரான் இடையிலான போர் உச்சகட்டத்தை எட்டிய நிலையில் ஈரானின் 3 அணு ஆயுத தளவாடங்கள் மீது பஸ்டர் பங்கர் குண்டுகளை போட்டு அமெரிக்கா அதிரடியாக தாக்குதல் நடத்தியது. இதனையடுத்து நேற்றிரவு கட்டாரில் உள்ள அமெரிக்க விமானப்படை தளங்கள் மீது ஈரான் அதிரடியாக ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியது. இந்த நிலையில் இஸ்ரேல் ஈரான் இடையிலான போர் நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். இருப்பினும் இரு நாடுகளுக்கு இடையே எந்த போர் நிறுத்தமும் இல்லை என ஈரான் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் 12 நாட்களாக தொடர்ந்து இடைவிடாமல் நடைபெற்று வந்த இஸ்ரேல் உடனான போருக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் சண்டை நிறுத்தத்தை ஈரான் அறிவித்திருப்பதாகவும் இலங்கை நேரப்படி காலை 9:30 மணி முதல் அமுலுக்கு வந்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த பதிவில் இப்போது முதல் போர் நிறுத்தம் அமுலுக்கு வந்துவிட்டது, தயவு செய்து மீறாதீர்கள் என பதிவிட்டுள்ளார். கட்டார் நாட்டில் வான்வெளி மீண்டும் திறக்கப்பட்டதால் விமான சேவைகள் கட்டார் ஏர்லைன்ஸ் தொடங்கியுள்ளது. கட்டாரில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதால் வான்வெளி மூடப்பட்டது. தற்போது வான்வெளி மீண்டும் திறக்கப்பட்டதால் பயணிகள் பாதுகாப்பாக தங்களது பயணத்தை மேற்கொள்ள நடவடிக்கை எடுத்துள்ளதாக கட்டார் ஏர்லைன்ஸ் தகவல் தெரிவித்துள்ளது. இதையடுத்து ஈரான் இஸ்ரேல் போருக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முன்மொழிந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஈரான் மீறியுள்ளதாக கூறப்படுகின்றது. போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலில் இருக்கும் காலத்தில் இஸ்ரேலின் பல பகுதிகளில் குறிவைத்து ஈரான் ஏவுகணை தாக்குதலை நடத்தியதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த தாக்குதல் குறித்து கருத்து தெரிவித்த இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க இஸ்ரேல் தயாராக இருப்பதாகவும் கூறியுள்ளார். அதன்படி ஈரான் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதற்கு எதிராக சக்தி வாய்ந்த பதிலடி தாக்குதலை மேற்கொள்ள இஸ்ரேலிய ராணுவத்திற்கு அறிவுறுத்தியுள்ளதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் தெரிவித்தார். உள்நாட்டுச் செய்திகள். மாலைதீவு ஜனாதிபதி அலுவலக அதிகாரிகள் இன்று ஜனாதிபதி செயலகத்திற்கு கல்விசார் விஜயம் மேற்கொண்டனர். அவர்கள் ஜூன் 25ஆம் தேதி வரை இலங்கையில் தங்கியிருப்பார்கள். அவர்கள் இந்த கல்விசார் விஜயத்தின் சிறப்பு கவனம் செலுத்தும் பகுதிகளில் ஆவண காப்பகங்கள் மற்றும் பதிவேடுகளை பேணுதல் மற்றும் பாதுகாப்பு, களஞ்சிய முகாமைத்துவம், இன்வென்டரி நிர்வாகம் மற்றும் கையிருப்பு பாதுகாப்பு ஆகியவை அடங்கும். இந்த விஜயத்தின் போது அவர்கள் தேசிய ஆவண காப்பக திணைக்களம், இலங்கை சுங்கம், திம்பிரிகசாய பிரதேச செயலகம், இலங்கை பாராளுமன்றம் ஆகிய இடங்களுக்கு செல்லவுள்ளனர். மாலைதீவு ஜனாதிபதி அலுவலக அதிகாரிகள் 8 பேர் இந்த விஜயத்தை மேற்கொண்டுள்ளதுடன் அவர்கள் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரொஷான் கமெகேயுடன் கருத்து பரிமாற்றத்தில் ஈடுபட்டனர். ஜனாதிபதி செயலக அதிகாரிகள் குழுவும் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர்.
உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நேற்று நாட்டிற்கு வருகை தந்த ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வால்கர் ட்ரக் அவர்களை வெளிநாட்டு அலுவல்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர வரவேற்றுள்ளார். அவர் எதிர்வரும் 26ஆம் திகதி வரை 3 நாட்கள் இலங்கையில் தங்கியிருக்கவுள்ளார். உயர்ஸ்தானிகர் நாட்டில் தங்கியிருக்கும் காலப்பகுதியில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய ஆகியோரை சந்திக்க இருந்த நிலையில் நேற்று பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரியவை உயர்ஸ்தானிகர் சந்தித்துள்ளார். வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர், பல அமைச்சரவை அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், மூத்த அரசு அதிகாரிகள், மத தலைவர்கள், சிவில் சமூக பிரதிநிதிகள் மற்றும் ராஜதந்திர சமூக உறுப்பினர்களை சந்திக்கவுள்ளார். மேலும் அவர் ஸ்ரீ தலதா மாளிகைக்கு வழிபாடு நடத்தவும் மல்வத்தை மற்றும் அஸ்கிரி மகாநாயக்கர்களை சந்திக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் அவர் 25ஆம் திகதி யாழ்ப்பாணம் மற்றும் திருகோணமலைக்கு சென்று வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண ஆளுநர்களை சந்திக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன்போது உயர்ஸ்தானிகரின் வருகையொட்டி பிரச்சினையின் ஆழத்தை அவருக்கு வலியுறுத்துவதற்காக காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதியை தேடி சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் யாழ் செம்மணியில் அணையா விளக்கு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படுகின்றது. மேலும் அவர் இலங்கை மனித உரிமைகள் ஆணையத்துடனும் கலந்துரையாடல் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது என்று வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. தென் ஆஸ்திரேலியாவின் ஆளுநர் திருமதி பிரான்சிஸ் ஆடம்சன் அவர்கள் பிரதமர் அலுவலகத்தில் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரியவை சந்தித்தார். ஆளுநரை வரவேற்ற பிரதமர் இலங்கை மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையே குறிப்பாக கல்வித்துறையில் பேணப்பட்டு வரும் நீண்டகால நட்பு மற்றும் ஒத்துழைப்பு பற்றி விசேடமாக நினைவு கூறினார். கல்வி சீர்திருத்தம், தொழில் பயிற்சி மற்றும் நிறுவன கூட்டாண்மை மற்றும் இருதரப்பு ஒத்துழைப்பினை வலுப்படுத்துதல் ஆகியவற்றின் மீதும் இந்த கலந்துரையாடலின் போது கவனம் செலுத்தப்பட்டது. சமீபகால பொருளாதார மற்றும் அரசியல் சவால்களின் போது மக்களின் உடனடி தேவைகளை பூர்த்தி செய்யும் நடவடிக்கைகளுக்கு அரசாங்கம் முன்னுரிமை அளித்துள்ள விதம் பற்றி பிரதமர் பிரதிநிதிகள் குழுவிற்கு எடுத்துரைத்தார். உயர்கல்விக் கொள்கையை வழிப்படுத்துதல் மற்றும் அரசு சார்பற்ற உயர்கல்வி நிறுவனங்களை ஒழுங்குபடுத்துதல், தொழிற்கல்வியின் சீர்திருத்தங்கள் உட்பட தொடர்ச்சியான கல்வி சீர்திருத்தங்கள் பற்றியும் பிரதமர் விவரித்தார். இலங்கையில் ஆஸ்திரேலியா உயர்ஸ்தானிகர் போல் ஸ்டீவன்ஸ் மற்றும் சிரேஷ்ட ஆஸ்திரேலிய அதிகாரிகள் குழுவினரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இலங்கை பிரதிநிதிகள் குழுவில் பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபுதந்திரி, பிரதமரின் மேலதிக செயலாளர் சாகரிகா போகவத்த, கல்வி மற்றும் தொழில் பயிற்சி அமைச்சின் செயலாளர் நாலக கழுவுவ மற்றும் வெளியுறவு அமைச்சின் கிழக்காசிய பிரிவின் பணிப்பாளர் உதானி குணவர்தன ஆகியோரும் கலந்து கொண்டனர். கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய இன்று காலை கனடாவுக்கு விஜயம் செய்துள்ளார். அவர் அங்கு நடைபெறும் பொதுநலவாய கற்றல் நிர்வாக குழுவில் கலந்து கொள்ளவுள்ளார். மேலும் பொதுநலவாய கற்றல் நிர்வாக குழு கனடாவின் வான்கூவரில் ஜூன் 24ஆம் திகதி முதல் 26ஆம் திகதி வரை நடைபெறவுள்ளது. குழந்தைகள், பெண்கள் கல்வி மற்றும் பயிற்சி, உயர்கல்வி, ஆசிரியர் கல்வி, வாழ்நாள் முழுவதும் கற்றல் மற்றும் செயலில் கற்றலுக்கு டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் பங்களிப்பு ஆகிய துறைகளுக்கு சிறப்பு கவனம் செலுத்தப்படும். புதுமை மற்றும் ஆராய்ச்சியில் முதலீடு, நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகளின் டிஜிட்டல் மாற்றத்தை ஆதரித்தல், பாலின சமத்துவத்தை ஊக்குவித்தல் மற்றும் கண்காணிப்பு, மதிப்பீட்டு திட்டத்தை செயல்படுத்துதல் ஆகியவையும் இங்கு விவாதிக்கப்படவுள்ளன. கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்திற்கு இணையாக கொழும்பு மத்திய பேருந்து நிலையத்தை ஒரு வருடத்தில் நவீனமயப்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. இதற்கு இணையாக நாடளாவிய ரீதியில் 50 பிரதான பேருந்து நிலையங்களை நவீனமயப்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த வேலைத்திட்டத்திற்கு விமானப்படையின் ஆதரவு பெற்றுக்கொள்ளப்பட உள்ளது. மத்திய பேருந்து நிலைய நவீனமயமாக்கல் திட்டத்தின் கீழ் உணவகம், ஓய்வறை, டிக்கெட் கவுண்டர்கள், நிர்வாக பிரிவு, செயல்பாட்டு அறை மற்றும் சாரதிகள் தங்குமிடம் ஆகியவற்றை நவீனமயமாக்க திட்டமிடப்பட்டுள்ளது. ஹெக்டேயர் 1.42 நிலப்பரப்புடன் கூடிய மத்திய பேருந்து நிலையம் 1964ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டதுடன் தினசரி 1500 முதல் 2000 வரையிலான பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டம் தொடர்பாக நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இந்த விடயங்கள் தெரிவிக்கப்பட்டன.
4 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நேற்று நாட்டுக்கு வருகை தந்த ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்கர் ட்ரக்கை வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பில் மனித உரிமைகள் தொடர்பான பரஸ்பர நலன் சார்ந்த விடயங்களை கலந்துரையாடியுள்ளதுடன் தொடர்ச்சியான ஆக்கப்பூர்வமான ஈடுபாட்டிற்கான அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை வலியுறுத்தியுள்ளதுடன் புதிய அரசாங்கம் பதவியேற்றதிலிருந்து நல்லிணக்க முயற்சிகள் மற்றும் மனித உரிமைகள் மீதான முன்னேற்றம் குறித்தும் விவாதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே முழுமையான போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டதாக அறிவித்ததைத் தொடர்ந்து உலகளாவிய எரிபொருள் விலைகள் கணிசமாக குறைந்துள்ளன. இதன்படி ட்ரெண்ட் கச்சா எண்ணெய் விலை ஒரு பீப்பாய்க்கு 2.69 அமெரிக்க டாலர்கள் குறைந்து $68.79 பதிவாகியுள்ளது. இது ஜூன் 11, 2025க்கு பின்னர் பதிவான மிக குறைந்த விலையாகும் என்று வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இதற்கு முன்னதாக ஈரான் ஹோர்முஸ் நீரிணையை மூடுவதற்கு முயற்சிப்பதாக எழுந்த அச்சத்தால் ஏற்பட்ட பதற்றத்தின் காரணமாக நேற்று உலகளாவிய எரிபொருள் விலைகள் 3% உயர்ந்தது. பிரண்ட் கச்சா எண்ணெய் விலை ஒரு பீப்பாய்க்கு $79 நெருங்கியது. ஈரான் ஒபேக் அமைப்பின் 3வது பெரிய கச்சா எண்ணெய் உற்பத்தியாளராக இருப்பதால் பதற்றங்கள் தணிவது அதன் எண்ணெய் ஏற்றுமதியை அதிகரிக்கவும் விநியோக இடையூறுகளை தடுக்கவும் உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கையை பொறுத்தவரை இந்த புவிசார் பதற்றங்களால் எரிபொருள் விநியோகத்தில் ஏற்படக்கூடிய அரசியல் மற்றும் பொருளாதார நெருக்கடிகளை எதிர்கொள்ள இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தயாராக உள்ளதாக அறிவித்துள்ளது. எதிர்காலத்தில் எரிபொருள் தொடர்பான நெருக்கடி ஏற்படும் பட்சத்தில் அதனை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க திட்டமிட்டுள்ளதாகவும் நைஜீரியா உள்ளிட்ட பல நாடுகளிலிருந்து எண்ணெய் மாதிரிகளை பரிசோதிக்கவும் சிபிசி திட்டமிட்டுள்ளது. இந்த உலகளாவிய எண்ணெய் நெருக்கடியின் தாக்கம் வரவிருக்கும் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் உணரப்படலாம் என்று சிபிசி மதிப்பிட்டுள்ளது. கொட்டாஞ்சேனை பகுதியைச் சேர்ந்த ஆசிரியர் ஒருவர் பாடசாலை மாணவியொருவரை பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகம் செய்ததாக தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாடு தொடர்பான விசாரணையின் முன்னேற்றம் குறித்து அறிக்கை அளிக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளது. இந்த முறைப்பாடு நேற்று கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. கொழும்பு வடக்கு குழந்தைகள் மற்றும் மகளிர் பணியக அதிகாரிகள் உயிரிழந்த சிறுமியின் தாய், 3 பாடசாலை மாணவிகள் மற்றும் ஒரு ஆசிரியரிடமிருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். விசாரணைக்கு தேவையான பாடசாலையின் சிசிடிவி கேமராக்களின் டிவிஆர் இயந்திரம் மற்றும் ஒரு விசாரணைக்காக பொது நிர்வாக அமைச்சகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதனால் ஏற்பட்ட தாமதம் குறித்து கேள்வி எழுப்பிய நீதவான் உடனடியாக இயந்திரத்தை பெற்று மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு உத்தரவிட்டார். இதன் பின்னர் முறைப்பாட்டை எதிர்வரும் ஜூலை 7ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு அழைக்க உத்தரவிட்ட நீதவான் அன்றைய தினம் விசாரணையின் முன்னேற்றம் குறித்த அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு போலீசாருக்கு உத்தரவிட்டார். கணேமுள்ள சஞ்சீவுவின் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள இஷாரா செவ்வந்தி நாட்டை விட்டு தப்பியோடியதற்கான எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். இந்த கொலை தொடர்பாக முறையான மற்றும் விரிவான விசாரணைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக அனைத்து தகவல்களும் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் மூலம் கண்டறியப்பட்டுள்ளன என்று அமைச்சர் தெரிவித்தார். கடந்த 5 மாதங்களில் சுமார் 2 டன் ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 26ஆம் தேதி சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் தொடர்பில் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பங்கு பற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இன்று வரை மேற்கொள்ளப்பட்ட போதைப்பொருள் சோதனைகள் குறித்து பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய கருத்து வெளியிட்டார். அதற்கமைய இதுவரையான காலப்பகுதியில் 1253 கிலோகிராம் ஹெரோயினும் 2121 கிலோகிராம் ஐஸ் போதைப்பொருளும் 12439 கிலோகிராம் கஞ்சாவும் 22 கிலோகிராம் கொக்கைனும் 1.6 மில்லியன் போதை மாத்திரைகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. මධ්‍යස්ථානයක් නිර්මාණය කරන්න හේතුව දැනට දල වශයෙන් මං හිතන්නේ
இலங்கை போலீஸ் திணைக்களத்தின் 119 அவசர அழைப்பு சேவைக்கு வரும் அழைப்புகளில் உண்மையான அவசர முறைப்பாடுகளுக்கு பதிலாக தவறான முறைப்பாடுகளும் பிற சேவைகள் மூலம் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சினைகளுக்காகவும் முறையற்ற அழைப்புகள் வருவதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இத்தகைய தேவையற்ற அழைப்புகள் காரணமாக 119 அவசர அழைப்பு மத்திய நிலையத்திற்கு உண்மையான அவசர சூழ்நிலைகளில் அழைப்புகளை தொடர்பு கொள்ள வாய்ப்பு குறைவதாகவும் போலீசாரால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே போலீஸ் உதவி உடனடியாக தேவைப்படாத சந்தர்ப்பங்களில் தொடர்புடைய பிற நிறுவனங்களை தொடர்பு கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு போலீஸ் ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. இதன் மூலம் 119 அவசர அழைப்பு சேவையை தேவையான அவசர நிலைமைகளுக்கு மட்டும் பயன்படுத்தி தங்கள் தேவைகளை திறமையாக பூர்த்தி செய்யுமாறு போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர். அனுராதபுரம் சிறைச்சாலை அத்தியட்சகர் மொஹான் கருணாரத்னவை பிணையில் விடுவிக்க அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி சிறைச்சாலை அத்தியட்சகர் தலா 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 2 சரீர பிணைகளில் விடுவிக்கப்பட்டுள்ளார். மேலும் அவருக்கு வெளிநாட்டு பயணத் தடையையும் அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றம் விதித்துள்ளது. இந்த வழக்கு ஆகஸ்ட் 4ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சஜின்வாஸ் குணரத்னவை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நேற்றைய தினம் உத்தரவிட்டுள்ளது. சஜின்வாஸ் குணவர்த்தன 2010 முதல் 2012 காலப்பகுதிகளில் அரசாங்கத்துக்கு 369 லட்சம் ரூபாய் வருமான வரி செலுத்தவில்லை என கூறி சஜின்வாஸ் குணரத்னவிற்கு எதிராக உள்நாட்டு இறைவரி திணைக்கள ஆணையாளர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார். ஆனால் சஜின்வாஸ் குணரத்ன இந்த வழக்கு மீதான விசாரணைகளுக்காக நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் இருந்துள்ளார். இதனையடுத்து நீதவான் சஜின்வாஸ் குணரத்னவை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு பிடியாணை பிறப்பித்துள்ளார். நாடு முழுவதும் உள்ள அனைத்து சிறைச்சாலை உயரதிகாரிகளும் கொழும்புக்கு அழைக்கப்பட்டு விசேட கலந்துரையாடல் ஒன்று நடத்தப்பட்டது. இந்த கலந்துரையாடல் நீதி அமைச்சரின் தலைமையில் நீதி அமைச்சில் சுமார் 2 மணித்தியாலத்திற்கும் அதிகமாக இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நாடு முழுவதிலும் இருந்து வந்த அனைத்து சிறைச்சாலை அத்தியட்சகர்கள், ஆணையர்கள் மற்றும் உதவி ஆணையாளர்கள் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றனர். சிறைச்சாலைகளின் தற்போதைய நெருக்கடி நிலைமை குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. சிறைச்சாலைகள் தொடர்பான எதிர்கால நடவடிக்கைகள் குறித்தும் அமைச்சர் அங்கு வந்திருந்த அதிகாரிகளுக்கு விளக்கினார். யாழ் சாவுகச்சேரி பிரதேச சபையின் தவிசாளராக இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த பொன்னையா குகதாசன் திருவுளச்சீட்டு மூலம் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். சாவுகச்சேரி பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் பிரதி தவிசாளரை தெரிவு செய்வதற்கான அமர்வு நேற்று பிற்பகல் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவந்தினி பாபு தலைமையில் நடைபெற்றது. இதன்போது தவிசாளரை தெரிவு செய்வதற்கான அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியைச் சேர்ந்த செல்வரத்தினம் மயூரனும் இலங்கை தமிழ் அரசு கட்சியைச் சேர்ந்த பொன்னையா குகதாசனும் முன்மொழியப்பட்டனர். இதில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியைச் சேர்ந்த செல்வரத்தினம் மயூரனுக்கு ஆதரவாக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸை சேர்ந்த 5 உறுப்பினர்களும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை சேர்ந்த 5 உறுப்பினர்களும் என மொத்தமாக 10 உறுப்பினர்கள் வாக்களித்தனர். யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் நடைபெறவுள்ள அணையா விளக்கு போராட்டத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் மட்டக்களப்பு மாவட்டம் உதகாட்சி மட பாலத்திற்கு அருகாமையில் போராட்டம் ஒன்று ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. நேற்று மாலை 23ஆம் திகதி ஆரம்பமான குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் யாழ் செம்மணி மனித புதைகுழியில் புதைக்கப்பட்டவர்களுக்கு சர்வதேச நீதி கோரியும் சர்வதேச கண்காணிப்புடன் மனித புதைகுழியின் அகழ்வை மேற்கொள்ளுமாறும் வலியுறுத்தியும் பல்வேறு ஸ்லோகங்களை ஏந்தியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறித்த போராட்டத்தில் தீப்பந்தங்களை ஏந்தியவாறு இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஆதரவாளர்கள், மத தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், அரசியல் பிரமுகர்கள், பொது அமைப்பின் பிரதிநிதிகள், பொதுமக்கள் என பல தரப்பினரும் கலந்து கொண்டிருந்தனர். வெளிநாட்டு செய்திகள்.
அக்சியம் SpaceX 4 என்ற திட்டத்தின் கீழ் இந்திய விமானப்படை விமானியான சுபான்ஷு சுக்லா நாளை விண்வெளிக்கு செல்லவுள்ளார். அவருடன் 3 விண்வெளி வீரர்களும் செல்லவுள்ளனர். SpaceX நிறுவனத்தின் பால்கன் 9 ராக்கெட் மூலம் டிராகன் விண்கலத்தில் அவர்கள் செல்ல இருந்த பயணம் தொழில்நுட்ப கோளாறு, மோசமான வானிலை ஆகியவை காரணமாக 6 முறை ஒத்திவைக்கப்பட்டது. கடைசியாக 19ஆம் தேதி ராக்கெட் ஏவப்பட இருந்த நிலையில் மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த பயணம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக நாசா தெரிவிப்பு. இந்த நிலையில் அக்சியம் 4 திட்டம் நாளை செயல்படுத்தப்படும் என நாசா அறிவித்துள்ளது. புளோரிடாவில் இருந்து பால்கன் 9 மூலம் டிராகன் விண்கலத்தில் நால்வரும் செல்லவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிலிப்பைன்ஸில் 6.2 மேக்னியூட் அளவிலான நில அதிர்வு ஏற்பட்டுள்ளது. பிலிப்பைன்ஸ் தீவுகளுக்கு கிழக்கே 10 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நில அதிர்வு மையம் கொண்டிருந்ததாக வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இந்த அனர்த்தம் குறித்து இதுவரை எந்த சேதமும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கலிபோர்னியாவின் தாஹோ ஏரியில் திடீரென ஏற்பட்ட சக்தி வாய்ந்த இடியுடன் கூடிய மழையின் போது படகு ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த அனர்த்தத்தில் காணாமல் போன இறுதி நபரின் உடலும் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதனால் இறப்பு எண்ணிக்கை 8ஆக உயர்ந்துள்ளது. கடந்த சனிக்கிழமை பிற்பகல் ஏரியின் தென்மேற்கு பகுதியில் புயல் காரணமாக அதிக அலைகள் எழுந்ததால் 27 அடி உயரமுள்ள படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதன்போது படகில் 10 பேர் இருந்ததாக அமெரிக்க கடலோர காவல்படை அதிகாரிகள் தெரிவித்தனர். விபத்தினை அடுத்து 2 பேர் உடனடியாக மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதோடு 6 உடல்களும் மீட்கப்பட்டன. ஞாயிற்றுக்கிழமை மாலை 7வது உடல் கண்டெடுக்கப்பட்டதாக எல் டொரோடோ கவுண்டி ஷெரீப் அலுவலகம் தெரிவித்துள்ளது. பின்னர் காணாமல் போன கடைசி நபர் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. விளையாட்டு செய்திகள். பங்களாதேஷுக்கு எதிராக கொழும்பு SSC மைதானத்தில் நாளை ஆரம்பமாக உள்ள 2வது டெஸ்ட் போட்டியை இலவசமாக பார்வையிட முடியும் என இலங்கை கிரிக்கெட் சபை தெரிவித்துள்ளது. ICCயின் 2025 தொடக்கம் 27 வரையான பருவகாலத்துக்கான உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பின் ஓர் அங்கமாக இலங்கை பங்களாதேஷ் அணிகளுக்கிடையில் 2 போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடர் நடைபெற்று வருகின்றது. இதில் காலியில் நடைபெற்ற முதல் போட்டி சமநிலையில் நிறைவுக்கு வந்தது. இந்த நிலையில் இரு அணிகளுக்கும் இடையில் கொழும்பு SSC மைதானத்தில் நடைபெறவுள்ள 2வது டெஸ்ட் போட்டியை ரசிகர்கள் டிக்கெட் இன்றி இலவசமாக மைதானத்திற்கு சென்று பார்வையிட முடியும் என இலங்கை கிரிக்கெட் சபை தெரிவித்துள்ளது. இதன்படி ரசிகர்கள் 25ஆம் தேதி புதன்கிழமை காலை 10 மணிக்கு ஆரம்பமாகும் இப்போட்டியை இலவசமாக கண்டுகளிக்க மைதானத்தில் உள்ள 3 மற்றும் 4ஆம் இலக்க நுழைவாயில்கள் வழியாக உள்ளே வரலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்டார் தமிழ் செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. மீண்டும் எமது செய்திகள் நாளை இரவு 7 மணிக்கு ஒளிபரப்பாகும்.